இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம், இறை வார்த்தைகள் 1 முதல் 18 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் மாட்டுத் தொழுவத்தில் குழந்தையாக நமக்காக பிறந்திருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். ஆண்டினுடைய இறுதி நாள் இன்று. 2025 ஆண்டிலே இந்த இறுதி நாளிலே இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். துன்பங்களின் வழியாக கூட கடவுள் நல்ல அனுபவங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே எல்லாவற்றிற்குமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே யோவான் நற்செய்தியாளர் இயேசுடைய பிறப்பை மிகச் சுருக்கமாக சொல்லிவிடுகிறார். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று. வார்த்தையாக இருந்த இறைவன் மனிதராக மாட்டுத் தொழுவத்திலே குழந்தையாக பிறந்து வந்திருக்கிறார். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தியினுடைய முதல் அதிகாரம், அந்த முதல் வசனத்திலேயே நாம் பார்க்கின்றோம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அது கடவுளாகவும் இருந்தது. அந்த வார்த்தையான இறைவன் மனிதரானார், நம்மிடையே நம் மத்தியிலே குடிகொண்டிருக்கிறார். அவர் இம்மானுவேலனாக நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை வழிநடத்த நம்மில் ஒருவராக நம்மோடு இருக்கிறார்.
எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதுமாக நம்மோடும் நம் குடும்பத்தோடும் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த எல்லா அருளுக்காகவும் நன்றி செலுத்துவோம். அதேபோல என் அன்பு சகோதர சகோதரிகளே, வார்த்தையான இறைவன் நம் மத்தியிலே குழந்தையாக வந்திருக்கிறார். இறை வார்த்தையையும் இயேசு ஆண்டவரையும் பிரித்து பார்க்க முடியாது. வார்த்தைதான் நம் ஆண்டவர் இயேசு, நம் ஆண்டவர் இயேசுதான் வார்த்தை. வார்த்தையை சொல்லிதான் இந்த உலகத்தை இறைவன் உண்டாக்கினார். அந்த வார்த்தை இதோ குழந்தை இயேசுவாக நம் மத்தியிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். அது ஆண்டவருடைய அருளை, ஆசீர்வாதத்தை நமக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை எடுத்து வாசிக்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை வாசியுங்கள் என்று சொல்லுகிறீர்களா? பல நேரங்களிலே நாம் ஜெபிக்கும்படியாய் மற்றவரிடத்திலே உதவி கேட்கிறோம். ஆனால் நாம் இறை வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. ஆனால் நாம் இறை வார்த்தையை வாசிப்பதில்லை. இயேசுவே இயேசுவே ஆண்டவரே என்றெல்லாம் நாம் கூப்பிடுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எந்த அளவிற்கு இயேசு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவிற்கு அவருடைய வார்த்தைக்கும் நாம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் முதலிலே இறை வார்த்தையை வாசித்து நம்மையே நாம் தயார் செய்கிறோம். அதன் பின்புதான் நற்கருணை ஆண்டவரை நாம் உட்கொள்ளுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, அது வாழ்வு கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து வாசியுங்கள். பல புனிதர்களை உருவாக்கியது இந்த இறை வார்த்தை. பல பாவிகளை மனமாற்றியது இந்த இறை வார்த்தை. அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த ஆற்றல் வாய்ந்த வசனம் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய கரங்களிலே இருக்கின்றன. எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதம் கொட்டி கிடக்கக்கூடிய விவிலியத்தை, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம். அந்த வார்த்தையானவர் மனிதராகின்றார். அந்த மனிதர் வார்த்தையை போதிக்கிறார். இயேசுடைய பணி வாழ்க்கையிலே அவர் சென்ற இடமெல்லாம் நற்செய்தி அறிவித்தார். அவர் போதித்து கொண்டே சென்றார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுடைய போதனைகள் இன்றும் உயிரோட்டமாயிருக்கின்றது என்று சொன்னால் அத்துணை வார்த்தையும் உண்மை, சத்தியம், கற்பனை அல்ல. எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்போம். இதோ ஆண்டினுடைய இந்த இறுதி நாளிலே குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடமாவது விவிலியத்தை கையில் எடுத்து வாசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனையோ திருப்பாடல்கள், நன்றி புகழ் பாடல்கள், அந்த பாடல்களையெல்லாம் நாம் எடுத்து மனதுருகி வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய மனதிற்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கிறார். நோயாளர்களை ஆண்டவர் இயேசு குணப்படுத்துகிற பொழுது வசனத்தை சொல்லிதான் குணப்படுத்துகிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம்முடைய நோய் நீங்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ மருந்துகளை பயன்படுத்துகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி பாருங்கள், உங்களுடைய நோய்களிலிருந்து அவர் விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை கடவுளால் செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அந்த வசனம் என் நோயை, என் வலியை, என் வேதனையை, என் குறைபாடை சரி செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் வசனத்தை சொல்லி ஒப்பு கொடுங்கள், ஜெபியுங்கள். நல்லது, ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரம்ப கிடைக்கும். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கக்கூடிய இந்த நாளிலே, இந்த இறுதி நாளிலே எல்லாவற்றிற்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் இம்மானுவேலனாய் நம்மோடு இருக்க வார்த்தையான இறைவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. வார்த்தையான இறைவா, எங்களுக்காக மனிதராக பிறந்தீரே,
உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த 2025ஆம் ஆண்டின் இறுதி நாளிலே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி ஆண்டவரே. இதோ இந்த இறைமகன் கேத்தலிக் டிவியை நீர் உருவாக்கி கொடுத்ததற்காய் நன்றி. இதன் வழியாக பல மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீரே பேசும், எங்கள் வழியாக, என் வழியாக ஆண்டவரே நீர் பேசுவீராக. நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பீராக. இதோ வரக்கூடிய புதிய ஆண்டு ஆசீர்வாதம் நிரம்பிய ஆண்டாக எம்முடைய நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் செபிக்கிறேன். இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள், உடல் மன வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான நற்சுகம் பெற்றுக்கொள்வார்களாக. நீர் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தினால் நீர் குணப்படுத்துவீராக. இதோ நோயாளர்களை எல்லாம் நீர் வசனத்தை சொல்லி குணப்படுத்தினீரே. இதோ இந்த நாளிலும் உடைய வார்த்தையினால் குணப்படுத்தும். இதோ எங்கள் குடும்பங்களிலே அமைதி நிலவ வேண்டுமாய் செபிக்கிறோம். நாங்கள் ஒற்றுமையோடு இருக்கும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் பயணங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இன்று நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், எங்களுடைய முயற்சிகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே மீட்பரே, இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும். குடும்பங்களிலே இருக்கக்கூடிய குழப்பங்கள், சண்டைகள், சந்தேகங்கள் எல்லாம் மாற வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால், உம்முடைய அருளினால் நிரப்புவீராக. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெப விண்ணப்பங்களை வைத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்தருளும் ஆண்டவரே. கடன் சுமைகளிலிருந்து விடுதலையை தாரும். எங்கள் உழைப்பை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் கூட நம்பிக்கையோடு இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் நீர் அறிவீர். உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவரே, இதோ உடைய பிள்ளைகளினுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றித்தார். எத்தனையோ பிள்ளைகள் கவலையோடும் பய உணர்வோடும் இருக்கக்கூடிய வேளையில் நீரே அவர்களை திடப்படுத்துவீராக. நீரே அவர்களை ஆட்கொள்வீராக. திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் உம்முடைய அருளால், ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.